ஒரு ஊர்ல எங்கேயோ நடக்காத சில பயங்கரமான விஷயங்க எல்லாமே நடந்துட்டு இருந்தது. சடனா அந்த ஊருக்குள்ள இருந்த பெண்கள் எல்லாருமே மாயமாயிட்டாங்க. இந்த பெண்கள் எங்க போனாங்க, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த கதைய முழுசா பாருங்க. அந்த ஊர்ல ஒரு எக்ஸிபிஷன் போட்டு இருந்தாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் தான் அது போடுவாங்க. ஆனா விசித்திரம் என்னன்னா, அந்த எக்ஸிபிஷன் போடும் போது எல்லாமே ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது புதுசா ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். அட விகாஷ், எனக்கு மறுபடியும் தலை வலிக்குது. இவ்ளோ பெரிய திருவிழா, நாடகம், அப்புறம் மத்த நிகழ்ச்சிக்கு போகணும்னு பொம்பளைங்களும் பசங்களும் ரொம்ப அதிகமா அடம் பிடிப்பாங்க. ஆனா அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? அங்க ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்பெடுத்துக்கிறது? அட நீ வேற சும்மா இருப்பா. ஒவ்வொரு வருஷமும் இவ்ளோ பெரிய திருவிழா நடக்குது. அவ்ளோ பெரிய திருவிழாவுல கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு நடக்கதான் செய்யும். அதனால அதெல்லாம் விடு. சரி, ஒரு விஷயம் சொல்லு. நாளைக்கு அண்ணிய கூப்பிட்டுக்கிட்டு நீயும் திருவிழாவுக்கு வரப்போறதானே? அப்புறம் கண்டிப்பா அங்க நாடகமும் இருக்கதான் செய்யும். அதே நீ பார்த்துதான் ஆகணும். ஆ ஆமாம்பா, எல்லாரும் போனாங்கன்னா வேணாம்னு சொன்னா வினிதா மட்டும் கேப்பாளா என்ன? நான் அவளையும் கூட்டிட்டு போய் தான் ஆகணும். சரிப்பா, வா. இப்ப ராத்திரி ஆகிக்கிட்டு இருக்கு. சீக்கிரமா வீட்டுக்கு போகலாம். நாளைக்கு திருவிழாவுக்கு நாம ரெடி ஆகலாம். அப்புறமா எல்லாருமே அங்கிருந்து அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. மறுநாள் காலையில எல்லாரும் எந்திரிச்சு குளிச்சு அங்க போறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அட வினிதா, இங்க கேளு. திருவிழாவுக்கு நம்ம எல்லாரும் போகலாம். நாளைக்கு ரொம்ப அதிகமா கூட்டம் இருக்கும். நீ எங்கேயும் தொலைஞ்சிராத. ஒருவேளை நான் கிடைக்கலனாலும் நேரா நீ வீட்டுக்கு கிளம்பி வந்துரு. அப்புறம் ஊரு ஜனங்க எல்லாருமே அங்க என்ஜாய் பண்றதுக்காக போறாங்க. அட சுரேலி, நீ எப்ப வந்த? அக்கா, அதான் எல்லாரும் வந்திருக்காங்கல்ல, நான் மட்டும் எப்படி வராம இருப்பேன்? வாங்கக்கா, பானிபூரி வாங்க, சுவை நல்லா இருக்கும், சாப்பிட்டு பார்க்கலாம். அப்புறம் ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே பானிபூரி கடைக்காரர்கிட்ட போறாங்க. ஏ அண்ணா, பானிபூரி தண்ணி எப்படி சிவப்பா இருக்கு? அப்புறம் நீங்க எதுக்கு முகத்தை மூடி இருக்கீங்க? அது கூட கருப்பு துணிய வச்சு மறைச்சிருக்கீங்க. அட என்னக்கா நீங்க, ஒரு தடவை இத சாப்பிட்டு தான் பாருங்களேன். இது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு பானி. ஒரு தடவை இங்க இருக்கிற பானிபூரியை நீங்க சாப்பிட்டு தான் பாருங்களேன். அதுக்கப்புறம் நீங்க எல்லா டேஸ்டையும் மறந்து போயிருவீங்க. సరే అయితే మా ఇద్దరికి ఒక్కొక్క ప్లేట్ ఇవ్వు. அப்புறம் பானிபூரிக்காரரு அவங்களுக்கு பானிபூரி கொடுக்கறாரு. அட என்னடா இது, தலை சுத்துது, எல்லாம் ரெண்டு ரெண்டா தருது. ஆமா, சரியா சொன்னீங்க, எனக்கு கூட தலை சுத்துதுக்கா. ஆமாக்கா, தலை கூட ரொம்ப ஹெவியா இருக்கு. அப்புறமா கொஞ்ச நேரத்திலேயே அவங்க ரெண்டு பேரும் கீழே விழுந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா எல்லாம் விசித்திரமா இருந்தது. இன்னொரு பக்கம் சுரேஷ் வினிதாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு தேடிக்கிட்டு இருந்தான். வினிதா, வினிதா, அட எங்க சுத்திக்கிட்டு இருக்க? வீட்டுக்கு வரலையா நீ? ரொம்ப தேடுறாரு, ஆனா அவருக்கு வினிதா கிடைக்க மாட்டா. இன்னொரு பக்கம் வினிதா மற்றும் சுரேலிக்கு நினைவு வந்துடுது. பார்த்தா அந்த கருப்பு டிரெஸ் போட்டுட்டு இருந்தது ஒரு பேயி. அவங்கள அது தூக்கிக்கிட்டு போயிட்டு இருந்தது. அப்ப அவங்க, காப்பாத்துங்க, ஐயோ இந்த பேய் கிட்ட இருந்து காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது இருக்கீங்களா? ஆனா எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருந்த காரணத்தால யாருமே அந்த விஷயத்த காதுல போட்டுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு குகைக்குள்ள போகுது. அப்ப அங்க இருந்த ஒரு கதவு மேல கைய வைக்குது. திறந்துடு சிம் சிம். அப்புறம் அந்த குகையோட டோர் ஓபன் ஆகுது. அப்புறம் அந்த பேய் அவங்க ரெண்டு பேரையும் உள்ள அடிச்சு வச்சிடுது. அப்புறம் வெளியே வந்து மறுபடியும் பானிபூரி விற்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த மாயா பானிபூரிய சாப்பிடுறதுக்கு நிறைய பெண்கள் வராங்க. அட அண்ணா, எனக்கு பானிபூரி கொடுங்க. அட இல்ல அண்ணா, எனக்கு கொடு. இல்ல எனக்கு கொடு. எனக்கு. அப்புறம் அவங்க எல்லாருமே சேர்ந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அத பார்த்த பேய் சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு நிறைய பானிபூரி கொடுக்க ஆரம்பிக்குது. இப்பதான் உண்மையான ஆட்டம் ஆரம்பிக்கும். இந்த சேட்ஸ சாப்பிட நீ ரொம்ப ஆசைப்பட்டதானே? இந்த சேட்டை சாப்பிடு. என் மந்திர பானிபூரி சேட் கிட்ட இருந்து யாராலையும் தப்பிக்கவே முடியாது. அப்புறம் அவங்க அந்த பானிபூரி சாப்பிட்ட உடனேயே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அப்புறம் அந்த பேய் என்ன பண்ணுது, அவங்கள தூக்கிக்கிட்டு போகுது. அவங்களுக்கு நினைவு வந்த உடனே பேய் அவங்கள தூக்கிட்டு போறது பார்த்து அவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க. அட காப்பாத்துங்க, யாராவது, இந்த பேய் எங்களை தூக்கிக்கிட்டு போகுது, காப்பாத்துங்க. ஆனா அங்க எக்ஸிபிஷன் நடந்துட்டு இருந்த காரணத்தால யாருமே அவங்கள பார்க்க மாட்டாங்க. எல்லாம் பிஸியா இருப்பாங்க. நீ எவ்வளவு கத்தினாலும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. உன்னை காப்பாத்துறதுக்காக யாருமே வர மாட்டாங்க. யோகியா,
அவங்களால உன்னை இனிமே பார்க்கவே முடியாது. இப்படி அந்த எக்ஸிபிஷனுக்கு வந்த எல்லா பெண்களும் மாயமாயிடுறாங்க. எல்லா பெண்களையும் தூக்கிட்டு போய் ஒரு குகைக்குள்ள அந்த பேயை அடைச்சு வச்சிருக்கோம். அந்த எக்ஸிபிஷன் முடிஞ்ச உடனேயே எல்லாருமே அவங்க பொண்டாட்டிய தேட ஆரம்பிக்கிறாங்க. அட, யாராவது வினிதாவை பாத்தீங்களா? அவளை காணோம். அட, என்னோட ஷீலியையும் காணோம். அட, உங்க பொண்டாட்டி மட்டும் இல்ல, எல்லாரோட பொண்டாட்டியுமே காணோம். எல்லாரும் ரொம்பவே டென்ஷனா இருக்காங்க. ஊரு பெண்கள் எல்லாம் எங்க போயிட்டாங்கன்னு தெரியாது. அதே ராத்திரி அந்த பேய் ஊருக்குள்ள வர ஆரம்பிக்குது. இங்க பாருங்க கிராமத்து மக்களே, கவலையோட இருக்கீங்களா? அட, இது யாரோட குரல்? எல்லாரும் அந்த சத்தம் வந்துகிட்டு இருக்க பக்கம் போறாங்க. அங்க போய் பேய் இருந்ததை பார்த்த உடனே அவங்க எல்லாம் ஷாக் ஆகி நின்னுடுறாங்க. அட, யாராவது காப்பாத்துங்க. இந்த பேய் நம்ம கிராமத்துக்கு எங்க இருந்து வந்துச்சு? யாராவது காப்பாத்துங்க. இங்க இருந்து ஓடுங்க. நம்ம எல்லாரையும் இந்த பேய் சாப்பிட்டுரும். போங்க. நான் உங்க எல்லார்கிட்டயும் சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன். உங்க எல்லாரோட மனைவியையும் நான் தான் கைது பண்ணி வச்சிருக்கேன். ஆனா நீங்க எல்லாரும் பார்த்தா இவ்ளோ பயந்தாங்கோலியா இருக்கீங்க. உங்க மனைவிகளை நீங்க எப்படி காப்பாத்துவீங்க? பேயோட பேச்சு கேட்ட உடனே எல்லாருமே நின்னுடுறாங்க. அப்படின்னா அந்த கிராமத்துல இருக்கிற பொம்பளைகளை நீ தான் கடத்தி வச்சிருக்கியா? ஆமா, நான் தான் கடத்திருக்கேன். கூடி சீக்கிரமே அவங்க எல்லாரையும் நான் கொல்ல போறேன். அப்புறம் நான் பழி வாங்க போறேன். எங்க ஊரை சேர்ந்த பொம்பளைங்களை நீ எதுக்கு கைது பண்ணி வச்சிருக்கிற? எதுக்கு நீ பழி வாங்கணும்? எதுக்கு பழி வாங்கணுமா? அவ்வளவு சீக்கிரம் நீங்க இது எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி என்னோட வீட்ல நெருப்பு எரிஞ்சதால என் மனைவி வீட்லயே இறந்து போயிட்டாங்க. என் மனைவி உங்க எல்லாரையுமே கத்தி கூப்பிட்டுருக்காங்க. ஆனா நீங்க யாரும் அவங்களுக்கு உதவி பண்ணல. அப்புறம் அவ வீட்லயே அப்படியே துடிதுடிச்சு இறந்து போயிட்டா. அன்னைக்கு நான் அமைதியா கிளம்பி போயிட்டேன். அப்புறம் இறந்து போன என் மனைவி மேல நான் சத்தியம் பண்ணேன். அவ அப்படி துடிதுடிச்சு இறந்து போனதுக்காக இந்த கிராமத்தாட்களை நான் பழி வாங்குவேன்னு சத்தியம் பண்ணேன். அதுக்கப்புறம் நானும் கூட தற்கொலை பண்ணிக்கிட்டேன். ஆனா இப்போ உங்க எல்லாரையும் நான் பழி வாங்க தான் போறேன். உன் வீட்டுக்கு நெருப்பு பத்திக்கிட்டதாகட்டும், உன் மனைவி இறந்து போனதாகட்டும், அது எதுவுமே எங்களுக்கு தெரியாது. நாங்க எல்லாருமே திருவிழாவில் இருந்தோம். ஒருவேளை நாங்க கிராமத்துல இருந்திருந்தா கண்டிப்பா நாங்க அந்த நெருப்பை அணைச்சிருப்போம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் பழி வாங்குவேன். இனிமே நீங்க எல்லாரும் என்ன மாதிரி மனைவியே இல்லாம இருங்க. அந்த கஷ்டத்தை அனுபவிங்க அப்படின்னு சொல்லி அந்த பேய் அந்த குகைக்குள்ள நடந்து போகுது. கிராமத்தாட்களே, இதான் சரியான நேரம். வாங்க, இந்த பேயை நாம பின்தொடர்ந்து போகலாம். கண்டிப்பா இது அந்த குகைக்கு தான் போகும். ஆமாம்பா, நீ சொல்றதும் சரிதான். நம்ம மனைவியை காப்பாத்துறது ஒரு புருஷனா நம்மளோட கடமை தானே. வாங்க நண்பர்களே, இந்த பேயை நாம ஒரு கை பாத்துரலாம். அப்புறம் ஊருக்காருங்க கையில அந்த விளக்க புடிச்சுக்கிட்டு பேய் போன அதே குகைக்கு பேய் பின்னாடி போறாங்க. அப்ப போய் பாக்குறாங்க, திறந்துடு சிம் சிம். குகையோட அந்த டோர் ஓபன் ஆன உடனே உள்ள இருந்த பெண்கள் எல்லாருமே ஊர்க்காரங்கள பாத்துடுறாங்க. பார்த்த உடனே சான்ஸ் கிடைக்கும் போது வெளியே வந்துடுறாங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு இவ்ளோ தைரியமா? எங்கிட்ட இருந்தே தப்பிச்சிருவீங்களா? ஆனா ஊர்க்காரங்க எல்லாரும் பெண்கள் எங்க இருக்காங்கன்னு தெரியாம ரொம்பவே ஷாக்கா இருக்காங்க. ஆனா பெண்களுக்கு ஊர்க்காரங்க வந்திருக்கிறது மட்டும் கண்ணுக்கு தெரியுது. அந்த நேரத்துல அந்த விளக்க கையில வாங்கிக்கிறாங்க. ஏய் பேயே, என்ன எங்களால முடியாதுன்னு நினைச்சியா? உனக்கு பயந்து உன்கிட்ட இருந்து காப்பாத்திக்க முடியாதுன்னு நினைச்சியா? இன்னைக்கு உன்னை எரிச்சு சாம்பலாக்கிடுறோம் அப்படின்னு சொல்லி அது மேல அவங்க நெருப்ப போட்டுடுறாங்க. இல்ல இல்ல, என்னால சாக முடியாது. நான் அவங்களெல்லாம் பழி வாங்கியே ஆகணும். பேயே, அந்த கடவுளுக்கும் தெரியும் எங்க மேல எந்த ஒரு தப்பும் இல்லாம நீ எங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்க. அதனாலதான் உனக்கு இப்படி நடந்திருக்கு. உன்னோட மனைவிக்கு அன்னைக்கு நடந்தது அது வெறும் ஒரு ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். பேய் கத்திக்கிட்டே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுது. அது எரிஞ்சு சாம்பல் ஆகும் போது அதோட மாய மந்திரம் எல்லாம் கூட மாயமாகிடுது. உங்களெல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பேய ஜெயிச்சிருக்கீங்க. அப்புறம் சாவுல இருந்து நீங்க தப்பிச்சிருக்கீங்க.